மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரி, அத்தியாயம் 19. அன்று மாதங்கள் மெல்ல நகர இளமதியின் குழந்தையோடு எதிர்பார்ப்பும் வளர்ந்து அவளை ஆட்டி படைத்தது. ஆனால் அவள் எண்ணங்களை அருளிடமிருந்து மறைத்தே வைத்தாள். கோதையும் அவளை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொண்டார். அவர் தரும் சத்தான உணவுகளை எல்லாம் சாப்பிட அவள் முரண்டு பிடித்தாள். இதோ பாரு, உங்கள் அம்மாவை எதிர்த்துக்கிட்டு இந்த குழந்தைய பெற்றுக்க போகிற. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் உங்கள் அம்மா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. நான் பாவம் இல்லையா என்று சொல்லி சொல்லி அவளை தன் வழிக்கு கொண்டு வந்தார். அதிசயமாக அவளுக்கு இந்த முறை இரத்தம் எல்லாம் குறையவில்லை. இதனால் இன்னும் சந்தோஷமாகவே இருந்தாள் இளமதி. இந்நிலையில் அருள் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருந்தது. மருத்துவர் தந்த தேதிக்கு இன்னும் 40 நாட்கள் இருந்தன. அவன் வேலை 20 நாட்கள் தான் என்பதால் இளமதி அவனை சென்று வரச் சொல்லி அனுப்பி வைத்தாள். அருள் கிளம்பி சென்றுவிட கோதையால் தனியாக இளமதியோடு சேர்ந்த பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள முடியாது என்று மனோன்மணி சேரனை அனுப்பிவிடச் சொல்லி கேட்க, சத்தியமூர்த்தி அம்முறை கோவை சென்றபோது அவனை அழைத்து கொண்டு சென்று அவரிடம் விட்டுவிட்டார். குமரன் பள்ளி செல்பவன் என்பதால் அவனை கோதை இங்கேயே வைத்து கொண்டார். அருள் வெளிநாட்டிற்கு சென்று 15 நாட்கள் ஆகியிருக்க அவன் வேலை இன்னும் 1 வாரம் நீட்டித்தது. வேறு வழியின்றி முடித்துவிட்டு வர காத்து கொண்டிருந்தான். மருத்துவர் தந்த தேதிக்கு 20 நாட்கள் முன்பாகவே இளமதிக்கு வலி வந்துவிட அவசரமாக அவளை மருத்துவமனையில் அனுமதித்தார் கோதை. குமரன் பள்ளியில் இருந்ததால் அவனோடு படிக்கும் தோழனின் அம்மாவிடம் அவனை அவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல சொல்லிவிட்டார். சத்தியமூர்த்திக்கும் மனோன்மணிக்கும் தகவல் சொல்ல அவர்களும் உடனே கிளம்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. மறுநாள் மதியத்திற்குத்தான் கிடைத்தது. இளமதிக்கு வலி வருவதும் போவதுமாக இருந்தது. மறுநாள் காலை வரை காத்திருந்தும் போதுமான வலி வராததாலும் குழந்தை தண்ணீர் குடித்து விட்டதாலும் அவளுக்கு சி செக்ஷன் செய்யப்பட்டது. நல்ல நேரத்தில் அருள் மதியின் அழகான மகள் பூமிக்கு வந்தாள். பெண் குழந்தையை கண்டு மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாள் இளமதி. பெண் குழந்தை பிறந்து விட்டதாலும் தன் அம்மாவிடம் தந்த வாக்கிற்காகவும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனையும் சேர்த்து செய்து கொண்டாள். அன்று மாலையே சத்தியமூர்த்தியும் மனோன்மணியும் வந்து விடுவார்கள் என்பதால் கொஞ்சம் தெம்பாக இருந்தார் கோதை. அருளை அழைத்து பேசினாள் இளமதி. அழகு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இளவரசி வந்துட்டா. மகிழ்ச்சியில் வார்த்தைகள் வராமல் கண்ணீர் உகுத்தான் அருள். தேங்க்ஸ் செல்லம், ரொம்ப 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 தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா அழகு? சிரித்தான் அவன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உன் அழகு உடனே செய்வேன். அவள் இதழில் புன்னகை அரும்பியது. எனக்கு என் அழகுதான் வேணும். அவள் கோரியதை கேட்டு ஒரு நொடி திகைத்து விட்டான் அருள். இந்த 6 வருடங்களில் முதன்முறையாக இப்படி சொல்கிறாள். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு என்றான் ஆசையாக. அவள் பார்வைகளிலும் செயல்களிலும் காதலை உணர்வான்தான். ஆனால் வெளிப்படையாக அவன் வேண்டும் என்று கேட்பது இதுவே முதன்முறை. இதற்காகவே அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அவளிடம் சென்று விட வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. எதுக்கு திரும்ப சொல்லணும்? நான் சொன்னது சரியா காதில் விழலையா? அதெல்லாம் நல்லாவே விழுந்துச்சு. இன்னொரு தடவை காது குளிர கேட்கலாம் இல்லை, அதுக்கு தான். அவள் இதழில் புன்னகை அரும்பியது. நீ ஏன் அழகு இப்படி இருக்க? அவன் உரக்க சிரித்தான். சரி சொல்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல உன்னை ஃபோட்டோவில் பார்த்தப்பவே. எனக்கு கல்யாணத்தை நினச்சி பயம் இருந்ததுனால வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என்னை தேடி வந்தப்பவே உன்கிட்ட போன மனசை ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சு வச்சிருந்தேன். எந்நேரமும் உன் நினப்பு தான். உன் கூட வாடுற வாழ்க்கையை பற்றி நிறைய கனவு கண்டேன். உன்கிட்ட அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாததுக்கு காரணம் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சு போன உன்னை ஹர்ட் பண்ணிடுவேணும்னு தோணுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணாலும் நீ ஹர்ட் ஆகவே இல்லை. அதில் உன் மேலே பைத்தியமாகிட்டேன். அப்புறம் நான் அம்மா கிட்ட நடந்துக்கிற விதம் தப்புன்னு என்னை காயப்படுத்தாமல் புரிய வச்ச பாத்தியா? அப்போ முடிவு பண்ணேன், உன்னை மிஸ் பண்ணால் நான் பெரிய முட்டாளுன்னு. என்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து விடுறப்போ அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை இப்படியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட அழகுன்னு கத்தி சொல்லணும் போல தோணுச்சு. நீ தாலி கட்டின அந்த நிமிஷம் நீ மட்டும்தான் என் உலகம்னு தோணுச்சு. அப்புறம் உன் கூட வாழ்ந்த இந்த 6 வருஷ வாழ்க்கை, அது சொர்க்கம் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அழகு. ஆனால் என் மனசில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ என்னை முதல்ல பார்த்தப்போ நீ என்கிட்ட கேட்ட இளவரசியை கொடுக்க முடியாமலேயே போயிடுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போதான் அழகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச். மூச்சு விடாமல் அவள் சொல்லி முடிக்க அவனோ மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த நிமிடம் இந்த உலகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியான மனிதன் யார் என்று கேட்டால் அவனாகத்தான் இருப்பான். அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. பேச்சு வரவில்லை. மதி, இதெல்லாம் இப்போதான் சொல்லுவியா? நான் உன் பக்கத்தில் இருக்கிறப்போ சொல்லியிருக்கலாம் இல்லை? இவ்வளோ தூரத்தில் இருக்கேனே. தெரியல அழகு, ஏனோ இப்போவே இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சட்டுன்னு சொல்லிட்டேன்.
போமதி, இப்போ உன்னை ஹக் பண்ண கூட முடியாது. அழகு, நீ எப்போ வருவ? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளவு ஏக்கத்தை தாங்கி கேட்டாள் அவள். இதனை அவன் இன்னும் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. வந்துடுறேன் மதி, இன்னும் 4 நாளில் வந்துடுவேன். உன்னை தேடி ஓடி வந்துடுறேன் மதி, உடைந்த குரலில் கூறினான். அழைப்பை துண்டித்தவன் அறியவில்லை இதுதான் அவளிடம் பேசிய கடைசி பேச்சு என்று. அவனை காண ஏங்கிக் கொண்டிருந்தவளின் உயிரற்ற முகத்தை கூட காண முடியாமல் போகப் போகிறது என்று. இன்று அருள் வதனியிடம் விடை பெற்று செல்ல நினைத்த வேளையில் யாரோ அவளை அழைக்க, இந்த ஊரில் அதற்குள் இவளுக்கு தெரிந்தவர் யார் என்ற யோசனையோடு திரும்பி பார்த்தான் அருள். வதனியும் யார் என்று பார்க்க அங்கே நின்றிருந்தாள் கதிரின் தோழி வந்தனா. எப்படி இருக்க வதனி என்றாள் பாசத்தோடு. அவளை அடையாளம் கண்டு கொண்டவள், அக்கா நீங்களா என்றாள் ஆச்சரியமாக. வந்தனா அருளை பார்க்க, அக்கா இவர் எங்க நெய்பர், பேரு அருள் சார், இவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் என்றாள். இருவரும் சம்பிரதாயமாக புன்னகைத்து கொண்டனர். வதனி, நீ இந்த ஊர்லையா இருக்க? கதிரோட டெத்துக்கு அப்புறம் நீ மும்பையிலிருந்து உங்கள் கிராமத்துக்கே போயிட்டதா கேள்விப்பட்டேனே. ஓ, இவங்களும் மும்பையில் தான் இருந்தாங்களா? தனக்குள் கேட்டுக்கொண்டான் அருள். நேற்று தாங்க்கா இங்கே வந்தேன், இனி இங்கே தான் இருப்பேன். பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்கலாம்னு வந்தேன், ஆட்டோ கிடைக்கல, அதான் சார் ட்ராப் பண்ணாரு. ஹேய் பேபி, இவ தான் உன் பொண்ணா? சோ ஸ்வீட். அவளை தூக்கி கொண்டாள் வந்தனா. அட்மிஷன் தானே, உடனே போட்டுடலாம். நானும் என் கூட 3 பேரும் சேர்ந்து நடத்துகிற ஸ்கூல் தான் இது. கதிரோட பொண்ணுக்கு இல்லாத அட்மிஷனா? வா வா வா. வதனி அதை கேட்டு திகைக்க அருளின் முகமோ மலர்ந்தது. சூப்பருங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். வதனியும் புன்னகையோடு தலையசைத்தாள். அவன் சென்ற பின் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் வந்தனா. வதனியிடம் பேசி விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இளவரசியிடம் ஃபார்மாலிட்டிக்காக 4 கேள்விகளை கேட்டுவிட்டு அவளை பள்ளியில் சேர்த்து கொண்டாள். ஆனால் இளவரசி கோரிய பதில்கள் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. கதிரோட பொண்ணுக்கு அறிவு கம்மியா இருக்குமா என்ன என்றபோது வதனியின் முகம் ஒரு நொடி மாறியது. விவரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு பள்ளி கட்டணத்தையும் கட்டிவிட்டாள் வதனி. மறுநாளிலிருந்து இளவரசியை பள்ளிக்கு அனுப்பச் சொன்னாள் வந்தனா. அவளிடம் விடை பெற்றவள் இளவரசியை அழைத்து கொண்டு பள்ளியை விட்டு வெளியில் வந்து நின்றாள். அருள் கோரியது போல் இப்பொழுது அவர்களுக்கு ஆட்டோ கிடைத்தது. வீட்டிற்கு வந்து சேர்ந்த வதனிக்கு வந்தனா கோரிய வார்த்தைகளே காதில் ஒலித்து கொண்டு இருந்தன. இளவரசிக்கு உணவை ஊட்டிக்கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனதில் பாரம் கூடிப்போனது. அன்று மாலை அருள் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது அப்பார்ட்மெண்ட்டின் கீழே இருக்கும் பார்க்கில் குமரன், சேரன், இளவரசி மூவரும் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்து அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தாள் வதனி. அவர்களை கண்டு வீட்டிற்கு செல்லாமல் அவர்களை நோக்கி சென்றான் அருள். பிள்ளைகளை நோக்கி அவன் சென்று கொண்டு இருக்க சறுக்கு மரம் ஏறி விளையாடி கொண்டிருந்த இளவரசி 2 படி ஏறிய நிலையில் கை வழுக்கியதால் கீழே விழுந்துவிட்டாள். அதை கண்டவன் வேகமாக அவளை நோக்கி ஓடினான். வதனியும் ஓடிவர இருவரும் சேர்ந்து அவளை தூக்கினார்கள். அதற்குள் இளவரசி அழ ஆரம்பித்துவிட அவளை தூக்கி கொண்டு சமாதானம் செய்தாள் வதனி. வலிக்குது என்று தன் கால் முட்டியை காட்டி அவள் அழ அவசரமாக அவள் காலை பிடித்து அவள் அணிந்திருந்த ஃப்ராக்கை நகர்த்தி முட்டியை ஆராய்ந்தான் அருள். சிராய்ப்பு ஏற்பட்டு தோல் சிவந்திருந்தது. கொஞ்சமாக ரத்தம் வர ஆரம்பித்து விட்டிருந்தது. சரி சரி, மருந்து போட்டால் சரியாகிடும், சின்ன காயம்தான், அழக்கூடாது என்று அவன் சமாதானம் செய்தான். குமரனும் சேரனும் கூட அவளை சமாதானம் செய்ய தொடங்க அப்போதுதான் அவன் பாதத்தின் அடியில் இருந்த மச்சம் அவன் கண்ணில் பட்டது. அதை கண்டு திகைத்தான் அருள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.